என்னன்னா
அடி வருது ஸ்கிரீன் மட்டும் தேவைப்படுது. வந்துருச்சா? ஷேர் ஆகுதா? நான் பாக்குறேன். அவங்க ஆஃப் பண்ணிட்டோமா? அங்க பேசுறது கேட்கும்ல உங்களுக்கு? இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சான்னு பாத்துக்கங்க. கொடுத்துட்டேன், நான் ஷேரிங் கொடுத்துட்டேன். அங்க உள்ளதா இருக்கும். பர்மிஷன் கொடுக்குறாங்களா? இப்ப இன்னும் ஷேர் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், பாருங்க. நான் பாக்குறேன். ஸ்டார்ட் ஸ்கிரீன் ஷேரிங். அந்த இது ஓபன் பண்ணிடு. ஓபன் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜ் இருக்குதுடா, அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கோ. சரி, ஓகே. ஆனா நீங்க பேசுறதுல எனக்கு காது உழுக மாட்டேங்குது. அப்புறம் அடுத்தடுத்து எப்படி மாத்துறது? மைக்ல உழுகும்ல. மைக்ல உழுக மாட்டேங்குதே. மைக்ல உழுகும்பா. உழுகல. ஆடியோ ஆனா ஆன்ல தான் இருக்கு. ஆனா இது மட்டும் ஆடியோ மட்டும் வர மாட்டேங்குது. அச்சச்சோ. ஆடியோ மட்டும் வர மாட்டேங்குது. ஆமா. ஆமாங்க. உனக்கு ஆகுதா? கேக்குதா? கேட்கல. போன் பேசினா கேட்காதுல்ல. போன் கட் பண்ணிட்டு பேசுவோம். கரெக்டா? போனை கட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. ஹலோ. மைக் மியூட் பண்ணிரு. ஜுனைத் மைக் பண்ணிரு. இப்ப கேக்குதா? உனக்கு கேக்குதா? எஸ்ன்னு போடு டைப்.
ஹலோ. Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Yes. Welcome to Super 70 series day 40. So, உங்க எல்லாரையும் 40வது நாள்ல பார்க்கிறது ரொம்பவே சந்தோஷம், மகிழ்ச்சி. கொஞ்சம் throat வேற சரியில்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. And today, a special trainer, Mr. Ashraf Rizwan brother. அவங்க ஒரு MBA graduate, B.Pharm pharmacist, MDCC, life skill trainer, NLP Supreme Master, and co-founder of Mind Healing Center. So let's all welcome with grand virtual applause, Mr. Ashraf Rizwan brother, to this beautiful platform. Welcome, brother. Hello, hi, everyone. என் வாய்ஸ் கிளியரா இருக்குது, ஆடியோ வீடியோ கிளியர்ண்டா ஏவிசின்னு போடுங்க. என் வீடியோ தெரியுதா, ஆடியோ தெரியுதா, ஏவிசின்னு டைப் பண்ணுங்க. ஆடியோ வீடியோ கிளியர்ண்டா. ஓகே, ஃபைன். ஆரம்பிக்கலாமா? ஹாப்பி நைட் டு ஆல். இந்த 40வது சூப்பர் 70 ட்ரைனரில் நான் பேச வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 39 பேர் பேசியிருக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம ஏகப்பட்ட இன்புட் நமக்கு கிடைச்சிருக்கோம். இப்போ நான் 40ஆவதா வந்திருக்கிறேன். எனக்கு இந்த இதை கொடுத்ததுக்கு வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது என்னோட தாய் தந்தைகளுக்கு நான் நன்றி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த அழகான வாய்ப்பை அமைச்சு கொடுத்த எங்க ஆசான் உசேன் பாட்ஷா சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெல்ட் தேங்க்யூ அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க இத்தனை பேர் பார்ட்டிசிபெண்ட் உங்க டைமை ஒதுக்கி நீங்க இங்க வந்ததுக்காக உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம டாபிக் உள்ள போலாங்களா? இப்ப நம்ம என்ன டாபிக் எடுத்திருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம டாபிக் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் சேட்ல டைப் பண்ணுங்க. பாசிட்டிவ் ஹாப்பினஸ், கரெக்ட். பாசிட்டிவ் ஹாப்பினஸ் பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு பேச வந்திருக்கிறேன். நாம உங்கள்கிட்ட ஓப்பனா நான் கேட்கணும். நீங்க வென் வாஸ் யுவர் லாஸ்ட் டைம் யூ ட்ரூலி ஃபெல்ட் ஹாப்பி? எப்ப கடைசியான உண்மையாவே மனசை தொட்டு நீங்க சொல்லுங்க. எப்ப நீங்க கடைசியா ரொம்ப சந்தோஷமான தருணத்தை உணர்ந்தீங்க? கடைசியா எப்ப லாஸ்டா உங்களுக்கு ஹாப்பினஸ் எப்ப கிடைச்சது? அதை அப்படியே ஒரு சேட் பாக்ஸ்ல கொஞ்சம் டைப் பண்ணி சொல்லுங்க. அடுத்த ஸ்லைடு போலாம். டாபிக் ஸ்லைடு 1. ஓகே, த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ், அதுதான் நம்மளோட தலைப்பு. இப்போ நம்ம ஸ்லைடு 2க்கு போகலாம். வாட் இஸ் பாசிட்டிவிட்டி? பாசிட்டிவிட்டினா என்னங்க? பாசிட்டிவிட்டினா என்ன நம்மளுக்கு? இப்போ பாசிட்டிவிட்டியில் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் சீயிங் த சேலஞ்ச் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. நாம ஒரு சேலஞ்சை நாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா நம்ம பார்க்கணும். இப்போ
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வெயில் இருக்குது, நிழலும் இருக்குது. இப்ப நம்ம வெயில்ல இருந்துகிட்டே போகும் போதுதான் நிழலோட அருமை நம்மளுக்கு தெரியும். அட நம்ம ரொம்ப சோர்ந்து இருக்கிறோம், நிழலுக்கு போனா தான் நம்ம எனர்ஜி கிடைக்கும், நம்மளுக்கு பூஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிழலுக்கு வருவோம். அதே மாதிரி நம்ம நிழல்லையே நம்ம தங்கி இருந்துட்டோம்னு வைங்களேன், வெயில்ல கிடைக்கக்கூடிய டெஃபிஷியன்சி விட்டமின்ஸ், அது உண்டான ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ நம்ம 2மே வந்து நம்ம பேலன்ஸா 2மே நம்ம கரெக்டா மெயின்டெயின் பண்ணி போகணும். ஸோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுண்டா, அத வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அது சேலஞ்சா நம்ம ஃபேஸ் பண்ணி அத நம்ம கடந்து போகணும். அதுதான் முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன், நாட் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுண்டா, அந்த பிரச்சனைய தூக்கி நம்ம தோள்ல சுமந்துக்கிட்டு, தலையில சுமந்துக்கிட்டே சுத்துறது. நம்ம அப்படியே ரோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடடா! எனக்கு பிரச்சனையாச்சு. இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ ஒண்ணு நம்ம பார்த்தோம். ரீசென்ட்டா நம்ம இதுல கூட Facebook, YouTubeல பார்த்திருப்போம். ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா குரு பகவான் வர வேண்டிய இடத்துல சனி பகவான் வந்துட்டு எனக்கு தொல்லை பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, எத்தனை பேர் அழகா சந்தோஷமாவும், அழகா அழகா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் கடவுளே எனக்கு இவ்வளவு சோதனை குடுக்குற? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப 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 அத புலம்பிக்கிட்டே இருப்போம். அடுத்தவங்கள்ட்டயும் நம்ம வந்து நம்ம பிரச்சனைய வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப அவங்கள்ட்ட நீங்க சொல்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரப்போகுதா? இல்ல அவங்க வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண போறாங்களா? டெஃபினட்டா இல்லைங்க. அந்தந்த பிரச்சனைய நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அது நீங்க தான் அந்த சவால எதிர்கொள்ளணும். அத நீங்க வந்து சொல்யூஷன் பற்றி போக அத சால்வ் பண்ண அத நீங்க தான் கத்துக்கணும். அடுத்தது 3வது பாயிண்ட்க்கு வரலாமா? 2 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா 2ன்னு டைப் பண்ணுங்க. 3வது பாயிண்ட். எ மைண்ட் செட். மைண்ட் செட் நாட் எ மூட். இந்த மூடு இருக்குது பார்த்தீங்களா? மூடுங்கிறது வந்துங்க ஒரு பச்சோந்தி மாரிங்க அந்த மூடு. அந்த மூடு வந்து எப்படின்னா, திடீர்னு ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னு வைங்களேன், அங்க ஒரு மாரி இருக்கும் நம்ம மூடு. அப்புறம் திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அங்க ஒரு மாரி இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து இருக்கும்போது அங்க ஒரு மாரி நம்மளுக்கு வந்து ஒரு மூடு இருக்கும். அந்த மூடு இருக்குது பார்த்தீங்களா? அத நம்ம வந்து மைண்ட் செட் மூலமா அத டியூன் பண்ணிக்கணும். அது ரிமோட் பண்ணி அத நான் ஸ்டேபிளா ஆக்கணும் நாம. அது அலைபாயுற அளவுக்கு நம்ம உட்டுறக்கூடாது. பச்சோந்தி வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாரி கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இதோட 3வது பாயிண்ட். ஓகேங்களா? 3வது பாயிண்ட் புரிஞ்சுச்சுன்னா 3ன்னு டைப் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாசிட்டிவிட்டி இஸ் நாட் அபௌட் த பிரிட்டெண்டிங் லைஃப் இஸ் பெர்ஃபெக்ட். பிரிட்டெண்டிங்னா என்னங்க? பிரிட்டெண்டிங்னா என்ன? சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. பிரிட்டெண்டிங் அப்படின்னா என்ன? பாசாங்கு. எஸ் கரெக்ட். பிரிட்டெண்டிங்னா பாசாங்கு. பாசாங்குங்கிறது நடிப்பு. சேம் எக்ஸாக்ட்லி. கரெக்ட்டா சொன்னீங்க. நடிப்பு. அதாவது இப்ப எப்படின்னா, நம்ம எல்லாருமே பாருங்களேன், சந்தோஷமா இருக்கிற மாரியே முகமூடிய போட்டுக்கிட்டு, எல்லாருமே நடிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப ஒருத்தன் கீழ விழுந்துட்டா, ஒரு இத சொல்லுவாங்க. மாப்பிள்ளைக்கு பாரு மண்ணு கீழ விழுந்தா கூட மீசையில மண்ணு ஒட்டல அப்படிங்குவாங்க. இப்ப அது மாரி நம்ம முகமூடிய போட்டுக்கிட்டு, நாம வந்து அப்படியே நடிப்போம். அந்த பிரச்சனைய வந்து அப்படியே நம்மளுக்கு இல்லாத மாரியே சிரிச்சுக்கிட்டு, அது நம்மளுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை வந்து நம்ம வளர்த்திக்கணும். அதே மாரி அத வந்து எப்படி நம்ம சவால எதிர்கொள்றோம், அந்த நம்பிக்கைய நம்ம வளர்த்திக்கணும். அது இருந்தா தான் நம்ம இதுல வந்து ஃபேஸ் பண்ணி, அத ஜெயிச்சு நாம போக முடியும். ஆமா. அடுத்தது உங்கள்ட்ட இந்த டாபிக்ல இல்லாம ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். எல்லாருமே இத வந்து ஏற்கனவே ஹாப்பினஸ் பத்தி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஹாப்பி ஹார்மோன்ஸ்னா என்னங்க? ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் வந்து என்னென்ன? கொஞ்சம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஆமா. ஹாப்பி ஹார்மோன்ஸ்ல என்னென்ன இருக்குது? 4 வகையான ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஏன்னா நம்ம இப்ப புதுசா எல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியாது. ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து டோபமைன் கரெக்ட். ஆக்ஸ்டோக்சின், செரோட்டோனின் கரெக்ட். எண்டோர்பின்ஸ் கரெக்ட். இந்த 4 ஹார்மோன் இருக்குதுல்லங்க. இந்த 4 ஹார்மோன் தான் நம்மளுடைய வந்து 4 பில்லர். டோபமைன் வந்து என்னத்துக்காக வேலை செய்யுது? அச்சீவ் ஹார்மோன் அது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்ஸ்டோக்சின் வந்து லவ் ஹார்மோன். செரோட்டோனின் வந்து வந்து மூட் ஸ்டேபிள். எண்டோபின் வந்து நேச்சுரல் பெயின் கில்லர் இது. இதுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரம் மாதிரி ஒரு ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயின் அது நண்பர்கள் அந்த மாதிரி இதுக்கு ஒரு எதிரின்னு ஒருத்தர் இருப்பானுங்கள ஒரு இதுக்கு வந்து ஒரு படத்துல ஹீரோன்னு ஒண்ணு இருந்தா அது வில்லன்னு ஒருத்தர் இருக்கணும்ல
இதுக்கு ஒண்ணு எதிரின்னு ஒரு ஹார்மோன் ஒண்ணு இருக்குது. அது என்ன ஹார்மோன் தெரியுமா? சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். கேஸ்ட்ரால் இல்லைங்க, கார்டிசால். நீங்க கேஸ்ட்ரால் ஞாபகம் வச்சீங்கன்னா கார்டிசால்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வந்து இந்த ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட்டாவே தானாவே இருக்கும். இதெல்லாமே நம்ம இந்த 4 ஹார்மோனும் தான் நம்ம வந்து இத எல்லாத்தையும் காலி பண்ணி அதை நம்ம சமநிலைக்கு கொண்டுட்டு போறது இந்த 4 ஹார்மோன் தாங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, அதை பார்க்கறதுன்னு ஒரு இதை நான் சொல்றேன். இப்ப வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மழை பெய்யறது வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும்டா, இந்த மழை பெய்யறதுனால புல் பூண்டு வளருது, ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு தீனி கிடைக்குது, கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கூடுது. என்ன நாம ஒரு பிரச்சனையை வந்து எப்படி பார்க்கணும்டா, இப்படிதான் நம்ம வந்து அணுகணும். எல்லாத்தையும் வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல, வேற ஒரு கோணுதல்ல, மாறுதல்ல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? S2 2வது ஸ்லைடு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா S2 டைப் பண்ணுங்க. நம்ம 3வது ஸ்லைடுக்கு போலாங்களா? 3வது ஸ்லைடு. ஓகே. ஒய் பாசிட்டிவிட்டி மேட்டர்ஸுங்க. பாசிட்டிவிட்டி வந்து என்ன தேவை, மேட்டர்ஸ் என்ன தேவை அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. பூஸ்ட் த மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த். என்ன அது வந்து உங்களுடைய உள் தோற்றமும் வெளி தோற்றமும் வந்து பூஸ்ட் பண்ணி விட்டு உங்க உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது. அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 3வது பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் த ரெசிலன்சி. இப்படி ரெசிலன்சினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? ரெசிலன்சினா என்னண்டா, டைப் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பண்ணுங்க. மீளுத்தன்மை. ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வரணும். அது முடங்கி மூலையில உட்கார்ந்துடக்கூடாது. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அடடா ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு முடங்கி ஒரு மூலையில இல்லாம அது மீண்டு வரணும். நம்ம அதை வந்து நம்ம அதை கிராஸ் பண்ணி நம்ம வந்து அதுல இருந்து அக்ராஸ் பண்ணி நம்ம வரணும். அதுதான் 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் அட் த ஒர்க் ஆர் ஸ்கூல். அதாவது உங்களுடைய செயல்திறனை நீங்க வளர்த்திக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்திறனை வந்து நீங்களே வளர்த்திக்கிட்டீங்கன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு காணாம போயிடும். அடுத்தது ஒரு சயின்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டடிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆப்டிமைஸ்டு பீப்புள்னா நம்பிக்கைக்குரிய நபர்கள், நம்பிக்கையான நபர்கள். அதாவது அவங்க வந்து ரொம்ப நாளா வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, எந்த ஒரு பிரச்சனை வந்தா டக்குன்னு அவர் கியூர் ஆகி டக்குன்னு எழுந்துருவார். ரஜினி சொல்றாங்கல்ல பாத்தீங்களா, பீனிஸ் பறவை மாதிரி டக்குன்னு நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பிரச்சனையில இருந்து கடந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. அவங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளா சந்தோஷமா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப நாளா வாழுவாங்க அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுதுங்க. அடுத்தது வந்து ஹாப்பினஸ் இருக்குன்னா, பாசிட்டிவ் ஹாப்பினஸ்னால ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? பாசிட்டிவ் ஹாப்பினஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு மேக்னெட் பவர் மாதிரிங்க. சுத்தி இருக்கிறவங்கள அப்படியே எல்லாத்திட்டையும் டக்குன்னு பாண்ட் ஆயிருவாங்க, ஜெல் ஆயிருவாங்க. அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிருவாங்க. அவங்கள வந்து வந்து ரொம்ப சிரிக்க வைப்பாங்க. அவங்கள வந்து ரொம்ப கவலையை போக்க வச்சிருவாங்க. இதுதான் வந்து அவங்க பாசிட்டிவிட்டி. அவங்க மூலமா நிறைய விஷயத்த கேதர் பண்ணிக்குவாங்க, கத்துக்குவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து 4வது ஸ்லைடுக்கு போலாங்களா? டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. 4வது ஸ்லைடு என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, we often that think happiness is nothing we get once we have achieved the goal. ஹாப்பினஸ் வந்துங்க ஒரு தடவை நம்ம ஒரு கோலை அடைஞ்சோன்னே அதோட முடிஞ்சிருதா? அதோட நின்றுமா நம்மளுக்கு சந்தோஷம்? டெஃபினட்டா இல்ல. ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணி முடிச்சோன்னே நம்மளுடைய அதோட நின்றுவோமா? இல்ல. ஒன்ஸ் ஐ கிராட்டிடியூட்னா அதோட முடிஞ்சிச்சா? ஒன்ஸ் ஐ கெட் த ஜாப், ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சா? ஒன்ஸ் ஐ லூஸ் த வெயிட், அதோட நம்ம உடல் வந்து ஒரு தடவை நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னா அதோட முடிஞ்சிச்சா? டெஃபினட்டா இல்லைங்க. நாம இதை வந்து நம்ம எப்படின்னா அதை ஒவ்வொரு முறையும் அதை ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. பட் ஹாப்பினஸ் டஸ் நாட் லிவ்ஸ் இன் ஃபியூச்சர். இது வந்து எப்படின்னா இந்த ஹாப்பினஸ் வந்து ஃபியூச்சர்ல இல்லைங்க. ஃபியூச்சர் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் குழந்தை தான் என்னோட ஃபியூச்சரு, என் குழந்தை தான் என்னோட எதிர்காலம். ஒன்றுன்னு ஒரு சிலர் இதையும் சொல்லுவாங்க, குழந்தை தான் என்னோட எதிர்காலங்குவாங்க, குழந்தை தான் என்னோட தொல்லையுங்குவாங்க. ஏன்னா நம்ம குழந்தை தான் எதிர்காலங்குவாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன்.
ஒரு கப்புள்ஸ் வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மணாலிக்கு போறாங்க. மணாலிக்கு ஒரு டூருக்காக போறாங்க. அவங்க 2 பேரும் மணாலி. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அடியில மலை, பனிமூட்ட மலை, பனி ஃபுல்லா சூழ்ந்திருக்குது. ஒரு 100 அடி இருக்குது மலை, மவுண்டைன். இதுல வந்து அவங்க 2 பேரும் வந்து அதுல போய் ரைடிங் பண்றதுக்காக மேல போறாங்க. போயி ஒரு டியூப், லப்பர் டியூப் இருக்குதுல்ல, அந்த லப்பர் டியூப்ல 2 பேரும் உட்கார்ந்து ஸ்கேட்டிங் ஆயி கீழ வந்து லேண்ட் ஆயிர்றாங்க. லேண்ட் ஆகறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்க, "ஐயய்யோ! எனக்கு தல சுத்துது, கை கால்லாம் உதறுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு இதெல்லாம் இது இல்ல, என்னால முடியாது." அப்படின்னு சொல்லி ஒரே அவங்க பயப்படுறாங்க. பயந்து வந்து கீழ வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. வந்த பின்னாடி என்ன ஃபீல் பண்றாங்க, "அடடா! ஒரு நல்ல தருணத்த மிஸ் பண்ணிட்டோம். ஒரு இத நான் ஃபீல் பண்ணல." அப்படின்ட்டு. இதனால என்ன ஆகுது பாருங்க, இவங்களும் ஒழுங்கா என்ஜாய் பண்ணல. அவங்களும் ஹஸ்பண்டும் வந்து ஒழுங்கா அதுல வந்து ஃபீல் பண்ணல. அவங்களையும் அதுல வந்து ஒழுங்கா அவங்க கான்சன்ட்ரேஷன் அவங்களும் பண்ண முடியல. 2வது டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட். ஸோ இதே மாரி தாங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில வந்து வருங்காலத்த நெனச்சு நெனச்சு எதிர்காலத்த, நிகழ்காலத்த வந்து இழந்துர்றாங்க. என்ன அ வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லோன் வாங்கணும். அப்படி லோன் வாங்கி வாங்கி எல்லா லோன் வாங்கி வாங்கி தன்னுடைய வாழ்க்கைய இழந்துர்றாங்க. நம்ம கையில இருக்குதோ, அத கொண்டு நம்ம வந்து சந்தோஷமா அனுபவிக்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு 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 இத நம்ம பார்த்தேன். ஒரு ஆர்டிகல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். உங்கள்ட்ட சைக்கிள் இருக்குதா? இருந்தா நீங்க முடிஞ்சா பைக் வாங்குங்க. பைக் இருக்கும்போது லோன போட்டு கார் வாங்காதீங்க. வாங்கி போட்டு திருப்பியும் அத லோன் கட்ட முடியாம கார போயிட்டு திருப்பியும் பைக்குக்கே வந்தீங்கன்னா, ரிவர்ஸ் மெத்தடாலஜி வந்து உங்க சில்ட்ரன்ஸ்க்கு கத்துக் குடுக்காதீங்க. எப்பயுமே நீங்க வந்து மல்டிப்ளை தான் சொல்லிக் குடுக்கணும் ஒழிய, டிவைட் மட்டும் சொல்லிக் குடுக்காதீங்க. உங்க அவங்க அடுத்த ஜெனரேஷன் அவங்க கார் வாங்கிக்குவாங்க, அவங்க வீடு வாங்கிக்குவாங்க. அவங்க அத நோக்கி அவங்க கடந்து போயிருவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்காக நீங்க வந்து அவங்கள வந்து ஃபுல்லா நெகட்டிவா அத வந்து இது பண்ணி கொண்டு வராதீங்க. அடுத்தது 5வது ஸ்லைடுக்கு போலாங்களா? 5த் ஸ்லைட். ஓகே. 5த் ஸ்லைட்ல வந்து என்ன சொல்லுதுங்க? டாக்ஸிக் த பாசிட்டிவிட்டி மருந்து, ஊக்கு மருந்து. பாசிட்டிவிட்டிக்காக உண்டான ஊக்கு மருந்து என்ன? சொல்லுங்க. ஜஸ்ட் பி ஹேப்பி. எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும். டோன்ட் திங்க் அபௌட் இட். எத பத்தியும் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம எதைய பத்தியும் கவலைப்படக்கூடாது. அக்னாலட்ஜ் த பெயின். என்ன? நம்ம வலி வந்திருக்குதா? அத கடந்து போயிறணும். நம்ம அதவே இது பண்ணிட்டு டக்குன்னு அத கியூர் பண்ணிட்டு அதே மாரி 4த் பாயிண்ட் சூஸ் த ஹோப் எனிவே. ஹோப்னா என்னன்னா, இப்ப ஒரு இது பார்த்தீங்கன்னா, யானைக்கு எப்படி வந்து தும்பிக்கை முக்கியமோ, மனுஷனுக்கு நம்பிக்கை தாங்க முக்கியம். உங்களோட நம்பிக்கைய வந்து நீங்க இழக்கக்கூடாது. அதுதான் நீங்க ஹோப் வந்து இழந்துறக்கூடாது. எப்பயுமே வந்து ஹோப் மேல உங்களுக்கு நம்பிக்கையோட இருக்கணும். புரியுதுங்களா? அது மாரி யானைக்கு வந்து தும்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க இமேஜ் பண்ணுங்க. அது மாரி தான் நம்ம வந்து நம்பிக்கையோட நம்ம வாழணும். அது வாழ கத்துக்கணுங்க. அப்புறம் ஒண்ணு நான் உங்கள்ட்ட அடுத்தது வந்து என்ன சொல்றேன் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்டா, பாசிட்டிவிட்டி டஸ் நாட் மீன் த இக்னோர் த பெயின். இப்ப நீங்க அடிபட்டுட்டீங்க, கீழ விழுந்துட்டீங்க. பாசிட்டிவிட்டியா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, அது புண்ணு ஆறிருமா? சரியாயிருமா? இல்ல. என்ன? அத நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணி, அது கரேஜ் பண்ணி, அத நம்ம கெட் த்ரூ இட். அத ஓவர் கம் பண்ணி, அத கடந்து வரணும். அப்பதான் அந்த வலி சரியாகும். ஸோ நம்ம வந்து இதா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாலாம் ஒண்ணும் ஆகாது. தட்ஸ் த ரியல் ஸ்ட்ரென்த்துங்க. இதுதான் 5வது ஸ்லைட்ல சொல்லுது. 6வது ஸ்லைடுக்கு போலாங்களா? 6வது ஸ்லைட்ல வந்து ஏன்னா ஹேபிட் தட் பில்ட் த ஹாப்பினஸ். என்னென்ன ஹாப்பினஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். அது என்னென்ன ஹாப்பினஸ்லாம் நம்ம வந்து நம்மள வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இந்த இதுல சொல்றாங்க. இதுல வந்து ஒரு 8 வகையான இது சொல்றாங்கங்க. இதுல என்னன்னா, உங்களுக்கு எக்ஸர்சைஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்தது வந்து என்னது பிரீத் இன், பிரீத் அவுட் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து என்னது நல்ல ப்ராப்பர் ஸ்லீப். நம்ம நல்லா ப்ராப்பரா தூங்கணும். அப்ப அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது? சாப்பிடும்போது உணர்ந்து, ருசிச்சு ஸ்விங் பண்ணி சாப்பிடணும். மெண்டு, ஜூஸ் ஆக்கி நம்ம சாப்பிடணும். அடுத்தது வந்து இன்கிரீஸ் த கிராட்டிட்யூட். அப்புறம் அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? அக்னாலெட்ஜ்மென்ட். கிவிங் த அக்னாலெட்ஜ்மென்ட். லாஸ்ட் வந்து என்ன பாயிண்ட் என்ன சொல்லுது? உங்களுக்கு அன்ஹாப்பியா இருக்கிறப்ப
நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே வந்து இது பண்ணிக்கணும். காம்ப்ளிமெண்ட் உங்களுக்குள்ளேயே இது பண்ணிக்கணும். அது இந்த ஸ்மைல்ன்ற ஒரு லாஸ்ட் ஒன் இருக்குது. அந்த ஸ்மைலுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். ஸ்மைலுக்கு ஒரு முனிவர் வந்து தவத்துல இருக்கிறாரு. ஒரு முனிவர் தவத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு அந்த இது கடந்து ஒரு மன்னர் வராரு. வந்து அந்த மன்னர் வந்து அவர் தவத்தை கலைக்கிறாரு. கலைச்சோனே அவர் டென்ஷன் ஆகி அவருக்கு சாபம் கொடுத்துறாரு. அதே மாதிரி ஒரு பலசாலி மல்யுத்தர் வீரர் அவர் வராரு. வந்து அவர் வந்து இது பண்றாரு, டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. அதே மாதிரி அவருக்கும் சாபம் கிடைச்சிருச்சு. அதுக்கு 3வது வந்து ஒரு வழிப்போக்கரு, ஒரு ஆடு மேய்க்கிறவரு. அவரு ஒரு சாதாரண மனுஷன். வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்றாரு. அத பார்த்துட்டு அவருக்கு 3 வரத்த குடுத்துறாரு. இப்படிதான் வாழ்க்கை. நம்மனால ஒரு சிரிப்புனால ஈஸியா ஒரு வேலைய நம்ம ஈஸியா வாங்கிரலாம். ஒரு சிரிக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து ஒரு விஷயத்த நம்ம அடையலாம். அதுக்காக சிரிக்க சொன்னாங்கன்னு சொல்லி இடம், பொருள், ஏவல் இருக்குதுங்க. ஏன்னா, சிரிக்க சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு, நீங்க பஸ்ஸுலயோ, இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ போய் நீங்க சிரிச்சு போடாதீங்க. சிரிச்சுட்டு அதுக்குண்டான ஃபேஸ் சீக்வென்ஸ் வந்து நானும் எங்க கம்பெனியும் பொறுப்பில்ல. NIPR கம்பெனி பொறுப்பாகாதுங்க. என்ன, அந்த பிரச்சனை வீடு வரைக்கும் வந்துரும். ஓகேங்களா? அடுத்தது. இப்ப இதுல வந்து அடுத்த பாயிண்ட் வந்து ஒண்ணுன்னு உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் நானு. யூ டோன்ட் நீட் த பிக் லைஃப் சேஞ்ச். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பெருசா மாறணும்னு நினைக்க வேணாம் நீங்க. ஏன்னா நம்ம பெருசா நம்ம இப்ப வாழ்க்கையை வந்து மாறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸ்டார்ட் ஸ்மால். அப்புறம் தேங்க்யூ த மோர் அப்படி இது பண்ணுங்க. அப்ப அதுல இருந்து அப்படியே கோ ஃபார் வாக். அப்புறம் காம்ப்ளிமெண்ட். அப்படி அப்படியே நீங்க கடந்து போக போக அந்த இலக்கை நீங்க வந்து அடைஞ்சிருவீங்க. அதுதான். ஓகேங்களா? நம்ம 7வது ஸ்லைடுக்கு போயிடலாங்களா? 7th ஸ்லைடு. 7th ஸ்லைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹாப்பினஸ் இஸ் நாட் த சம்திங் ரெடிமேட். ஹாப்பினஸ் வந்து ஒரு ரெடிமேட் மாதிரி இல்ல. அது வந்து இப்ப உடனே நூடுல்ஸ் மாதிரி உடனே போட்டோம்னா டக்குன்னு கிடைக்கிற மாதிரி சப்பாத்தி, புரோட்டா அது மாதிரி குயிக்கா நமக்கு இன்ஸ்டன்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இல்ல. ரெடிமேடுங்க மாதிரி. இது வந்து எப்படின்னா இட் கம் ஃப்ரம் யுவர் ஓன் ஆக்ஷன். நீங்க செய்யக்கூடிய ஆக்ஷன் மூலமா தான் அதை நீங்க வந்து அடைய முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அவர் பேரு என்ன பேரு? டாலியா லாமா. தெரியுதுங்களா ஸ்லைடு? ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. டைம் இல்லை, அதனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் நானு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா எல்லாம்? இது வரைக்கும் பேசுனது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்களேன். ஓகே. பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ் ஆர் சாய்ஸ். இது பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ் வந்து ஒரு சாய்ஸ். அது வந்து நம்ம யார்கிட்டயும் இல்லைங்க. நம்ம போய் ஒரு கடன் வாங்குறதோ, ஒரு பர்ச்சேஸ் பண்றதோ, ஏதோ வந்து அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்குற மாதிரி இல்ல சாய்ஸ்ங்கிறது. பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ் சாய்ஸ் வந்து இல்ல. எல்லாத்துட்டையும் இருக்குது. நாமளே வச்சிருக்கிறோம். அதை நாம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இது நான் ஒரு குட்டி ஸ்டோரியோட சொல்லி உங்கள்கிட்ட நான் முடிக்கிறேன். ஒரு நல்லா பாருங்க. 10 ரூபா நோட்டு இருக்குது, 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா. இப்படி வந்து பணம் வந்து பல நம்பர்ல இருக்குது. ஓகேங்களா? 10 ரூபால இருக்கிற அந்த நோட்டோடைய வந்து என்ன இதுங்க, அதே கையெழுத்து தான், அதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான், அதே லாங்குவேஜ் தான் டைப் ஆயிருக்கும். இதுல இருக்கிற மாதிரியே சீரியல் நம்பர் தான் இருக்கும். எல்லாமே அதே தான். 500 ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா இதுல என்ன எக்ஸாக்டா இருக்குதோ அதே தாங்க அதுலயும் இருக்கும், டைப் ஆயிருக்கும். ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு சொல்றேன் நானு. ஓகே. இதே தான் அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், டைப்பா இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வந்து எப்படின்னா நம்ம ஒரு சிலருக்கு ஒரு நம்பர் போட்டா டக்கு லாக் ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு 3ஆம் நம்பர் போட்டு 3 நம்பர் போட்டா தான் லாக் ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு 16 நம்பர் போட்டா தாங்க அவங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு. அது மாதிரி தான் ஒருத்தருக்கு ஹாப்பினஸ் வர்றது உடனே வந்துடும். ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணும் போது வரும். ஒரு சிலருக்கு வந்து அதை அப்படியே ரிப்பீட்டா செய்ய 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 அவங்க இது பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு வந்துடும். இதுதான் ஹாப்பினஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றது. ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அப்படியே நம்ம சைன் அவுட் பண்ணிக்கலாங்களா?
எல்லாரும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அடுத்த ஸ்லைட் போடுங்க. எல்லாம் அப்படியே வந்து உங்களுடைய கண்ணையும் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே ஃப்ரீயா உட்காருங்க. அப்படியே அமைதியா. Breathe in, breathe out. Breathe in, breathe out. நல்ல காத்தெல்லாம் சுவாசிக்கிறீங்க. ஆக்சிஜன் எல்லாம் உள்ள போகுது. நல்ல ஒரு இது உங்களுக்குள்ள போகுது. கெட்ட விஷயங்கள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வெளியே வருது. நல்ல இதெல்லாம் உணர்றீங்க. உள்ளுக்குள்ள நல்ல காத்துகள் உள்ள போகுது. நல்ல சந்தோஷம் உள்ள போகுது. ஹாப்பினஸ் உள்ள போகுது. உங்கள்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாமே உள்ள போகுது. அதை நீங்க முழுமையா உணர்றீங்க. அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அப்படியே போங்க. உங்க உள் மனசுகிட்ட பேசுங்க. நீதான் என்னோட நண்பன். உனக்கு தான் எல்லாமே தெரியும். நான் வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. உன்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் பேச முடியும். எனக்கு எது நல்லது, எது இது எல்லாமே நீதான் கிளீனா எனக்கு அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியும். அதை சொல்லக்கூடிய தன்மை உன் கையில தான் இருக்கு. எனக்கு எது நல்லது, எது கெட்டது என எல்லாத்தையும் பிரிச்சு நீதான் சொல்லு. என்னோட நண்பனும் நீதான். என்னோட நண்பனும் நீதான். எனக்கு எல்லாம் உள்ள எல்லா பாசிட்டிவிட்டியும் நீதான். உன் மூலமா தான் நான் ஒன்னொன்னு இயங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீதான் எல்லாமே கொடுக்குற. எவ்ரி டே, எவ்ரி டைம் ஐ கெட் பெட்டர் அண்ட் பெட்டர். எவ்ரி டே, எவ்ரி டைம் ஐ கெட் பெட்டர் அண்ட் பெட்டர். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும் நான் சிறப்பாக இருக்கிறேன். உங்க மனசுகிட்ட பேசுங்க. நீங்க மனசை விட்டு பேசுங்க. அது உங்களுக்கு காலம் ஃபுல்லா உங்க கூட தான் இருக்குது. உங்க கூடயே தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் அதுதான் உங்க கூட வருது. வரப்போறதும் அதுதான். அதுகிட்ட பேசுங்க. எது நல்லதோ அதவே எனக்கு கொடுங்கன்னு பேசுங்க. நல்லா பேசுங்க. பேசிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படியே வாங்க. நான் நம்பர் சொல்லுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து டன் டைப் பண்ணி உங்க ஃபீட்பேக் கொடுங்க. 10, 9, 7, 6, 4, 2, 1, 0. அப்படியே கண்ணை திறந்து டன்னு டைப் பண்ணி உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ரொம்ப இந்த வலைக்கும் கிளாஸ் அஸ்ஸலாம். நிதானமா அமைதியா ஒரு சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதான். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. எங்க யாரையும் காணா? எல்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களா? அதுக்கு தான் நம்பரே ஜம்ப் பண்ணி சொன்னேன். அதுக்கு தான் ஒருத்தவங்க டைப் பண்ணியிருந்தாங்க 7 எல்லாம் காணாமே அப்படின்ட்டு. நம்பர் ஒண்ணா சொன்னா நீங்க அப்படியே தூங்கிடுவீங்க. ஜம்ப் பண்ணனா தானே உங்களுக்கு இப்ப இங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வருவீங்க. வந்து டைப் பண்ணுவீங்க. உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு செஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேல்யூவபிளாகவும் இருந்துச்சு சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அதே நேரம் தேங்க்யூ வந்து சிஸ்டர்.
அதே நேரம் வந்து சார் நீங்க வந்து இப்போ லாஸ்டா செஞ்ச இந்த ரிலாக்ஸேஷன் ஆகட்டும், அதுல உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி நீங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து இழுத்துட்டு சொல்ற மாதிரி, அடுத்தது நம்பர்ஸ் விட்டு விட்டு போனது, அதெல்லாம் வந்து ஒரேடியா நாங்க வெளியே வராம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சது. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு சார். யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அதே நேரம் நீங்க செஞ்ச இந்த செஷன் வந்து அவ்வளோ வெல்யூவபிளா இருந்துச்சு சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஒன் செகண்ட். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க சிஸ்டர். வணக்கம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க சிஸ்டர். சார் நீங்க வந்து இந்திய சொன்ன எல்லா விஷயமும் எல்லாத்திடம் ஃபீட்பேக்குக்கும் எல்லாம் நல்லா இருக்குது சார். என்ன சொன்னாண்டா இன்னொரு விஷயம் ஒன்றும் சொன்னீங்க. அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நீங்க இப்ப இருக்கிற அந்த பைஸ்கல் கதை ஒன்று சொன்னீங்க சார். அது மிச்சம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லா விஷயமும் நல்ல பர்ஃபெக்டா நீங்க சொன்னீங்க சார். எல்லாம் நிதானமா அந்த பசங்க நீங்க சொன்னீங்க சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். கட்டாயமா இதை நம்ம கேட்கறதே இல்லாம அதை நம்ம செயல்படுத்தணும். நம்ம இவ்வளவு சார் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இவ்வளவு செக்ஷன் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவரும் அந்த செக்ஷனை கேட்டுட்டு அது கடந்து போகாம அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு விஷயமாவது நம்ம நடைமுறை கொண்டுட்டு வரணும். அதுக்குதான் இவ்வளவு தூரத்துக்கு சார் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து செய்யறாங்க. கட்டாயமா வேற யாரும் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? வாங்க சார். வாங்க சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க சார். உண்மையாவே ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சார். எல்லாம் உங்களோட மோட்டிவேஷன் தான். உங்களை மாதிரி உள்ள மோட்டிவேஷன் உங்களை தவிர வேற யாராலும் பேச முடியாது. அவ்வளவு அருமையா நிதானமா நிறுத்தி ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன பசங்க குழந்தைகள் வந்து வயசான கிழவங்களுக்கு கூட வந்து புரியுற அளவுக்கு நீங்க எவ்வளவு அருமையா பண்ணிருக்கீங்க. உண்மையா இந்த விஷயம் வந்து எல்லாருமே ஹாப்பினஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காசு பணம் கொடுத்து வாங்க முடியாது. அந்த விஷயத்த வந்து இவ்வளவு அருமையா ஒரு எவ்வளவு ஒரு குட்டி கதையோட விஜய்க்கு அப்புறம் ஒரு குட்டி கதை சொல்றதுக்கு நீங்கதான் உங்களாலதான் அந்த குட்டி கதை சொல்றதுக்கு வந்து விஜய்க்கு அப்புறம் உங்களால முடியும். அவ்வளவு கலக்கலா அந்த குட்டி கதையை வச்சு லாஸ்ட் ஒரு தரப்புரை முடிச்சு பாத்தீங்களா? கிளைமேக்ஸ் தான் பக்கா வந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம மனசுதாங்க நம்ம கூட இருக்கிறது. அதுதான் நம்ம யாரையோ எவ்வளவு கேட்கிறோம். பண்ண முடியல. இருந்தாலும் நான் வந்து நான் வெளியில இருந்தா இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பரா இருந்தது. அருமையா இருந்தது. அருமையான சார். தேங்க்யூ. வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க சிஸ்டர். எத்தனை ஸ்டோரியா சூப்பரா இருந்தது. இல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியணும்னு தான் நான் இவ்வளவு இது நல்லா இருந்தது. சொல்றது. அந்த ஆடு மேய்க்கிறவனோட இது நல்லா இருந்தது. அவனோட சின்ன சிமைல்ல வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்தது. அதுவும் சூப்பரா இருந்தது. உண்மையா இன்சிடென்ட் நடந்ததைத்தான் அப்படி இது பண்ண. அப்புறம் இப்ப வந்து பிரீத்திங்ல வந்து அதாவது உங்கள் மனசுதான் உங்களோட நண்பன் சொல்லி சொன்னது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அருமையா இருந்தது. ஆரம்பத்துல பிரீத்திங் எல்லாரும் செய்யற மாதிரி காமனா இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா நீங்க உங்க மனசுதான் உங்க நண்பன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. சொல்லுங்க சிஸ்டர். அடுத்து உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்ன ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சிரிப்பால வந்து எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கல நான் வந்து சீக்கிரம் சந்தோஷமாயிருவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷமாயிருவேன். அது வந்து நிறைய பேத்துக்கு அந்த சந்தோஷங்கிறது வந்து எட்டா கனியா இருக்கு அப்படிங்கல ரொம்ப இதா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அது உண்மையா சிரிக்கணும். மனசார விட்டு சிரிக்கணும். நம்ம நடிக்க கூடாது. அந்த பியூர் ஆர்ட்டா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும். அவங்கள்ட்ட எந்த ஒரு களங்கமும் இருக்காது. அவங்க பியூரா இருப்பாங்க. அந்த அந்த சிரிப்பு இருக்குதுங்களே. கேக்குதா? சொல்லுங்க. சொல்லுங்க அடுத்து. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர்.
ஹலோ, நல்லா கேக்குதா? இருந்துச்சு. சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு தான் பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன்ல, அதுதான் எங்க பேரண்ட்ஸ். வேற யாரும் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? முகேஷ், அசோக் பிரதர், ரொம்ப நல்லா பண்ணீங்க. சூப்பரா இருந்துச்சு உங்க செஷன். அப்புறம் ஒண்ணுன்னு கடைசியா ஒண்ணு சொல்லணும். நான் இவ்வளவு தூரம் வந்து பேச காரணமா இருந்தது மனைவி. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு முக்கியமான காரணம் யாரும் இல்ல, நம்ம ட்ரெய்னர் தான், ராமநாடு ட்ரெய்னர். அவங்க அவ்வளவு தூரம் சொல்லி நான் பேரே கொடுக்கல. அவங்க இவ்வளவு தூரம் உங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை பூஸ்டப் பண்ணாங்க. பண்ணனாலதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு இப்ப வந்து உங்க முன்னாடி பேசியிருக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்காது. நாம எல்லா தேங்க்ஸ் நான் உங்களுக்கு தான் சொல்லணும். சரிப்பா சிஸ்டர் தான். தேங்க்யூ சிஸ்டர். ஜஸாக்கல்லா ஹைரன் கசீரா பிரதர். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா பண்ணீங்க. இவ்வளோ நேரம் எல்லாரும் டைம் எடுத்து நம்ம உங்க செஷனை பொறுமையா கவனிச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் உண்டு. இதே போல நாளைக்கு மக்தும் பிரதர் வந்து பேச போறாங்க ஒரு வித்தியாசமான டாபிக்ல. கண்டிப்பா அவங்களுக்கும் இதே போல ஒத்துழைப்பு கொடுங்க, ஆதரவு கொடுங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரம் ஷரீஃபா அப்துல் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட் ஆல். எல்லாத்துக்கும் குட் நைட். தேங்க்யூ டு ஆல். எல்லாருக்கும் எனக்கு வந்து சாட் பாக்ஸ்ல இது வாழ்த்துனதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஜஸாக்கல்லா ஹைர். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ. ஜஸாக்கல்லா ஹைர்.